ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 46 1ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். மிக அருமையான வேத வசனம். இந்த வேத வசனத்தில் தேவன் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிற முதலாவதாக தேவன் நமக்கு அடைக்கலமாகவும் பலனாகவும் இருக்கிறார். அடைக்கலம் என்றால் பாதுகாப்பை குறிக்கிறது, பலனை குறிக்கிறது. இந்த பாதுகாப்பும் பலனும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் ஒவ்வொரு நாளிலும் அவசியமான ஒன்று. இந்த ஆசீர்வாதத்தை, இந்த நன்மைகளை தேவன் அவரிடத்திலிருந்து ஒவ்வொரு மக்களுக்கு ஒவ்வொரு ஜனங்களுக்கு அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். நமது தேவன் அடைக்கலத்தையும் பலனையும் நமக்கு கொடுக்கிறார் என்றால் அவரிடத்தில் ஒவ்வொரு புதிய நாளிலும் நீங்கள் அந்த பாதுகாப்பையும் பலனையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அதிகாலை வேளையில் தேவ சமூகத்தில் காத்திருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களுக்கும் அடைக்கலத்தையும் பலனையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாருக்கும் கிடைக்காது. தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் மாணவர் என்று சொல்லப்பட்டிருக்கா. மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆபத்துக்கள் வருகிறது. அந்த ஆபத்து காலத்தில் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் அனுகூலமாக இருக்கிறார். என்று ஆபத்து வருகிற போது நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் நம்மை விட்டு பிரிந்து போய்விடுவார்கள். ஆனால் நமது தேவன் எப்படிப்பட்ட குணாதிசயமுடையவர் என்றால் ஆபத்து நமக்கு நேரிடும் போது அவர் அனுகூலமான துணையாக இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஆபத்துக்கள் அநேகம் இருக்கும் என்றால் அந்த சூழ்நிலையின் மத்தியில் உறவுகளும் நண்பர்களும் உங்களை பிரிந்து போய்விட்டார்கள் என்றால் அதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஆனால் நமக்கு ஒருவர் உண்டு. நம்முடைய தேவன் நமக்கு அடைக்கலத்தையும் பலனையும் கொடுப்பது மாத்திரமல்ல, நமக்கு ஆபத்து நெருகிற காலங்களில் சூழ்நிலைகளில் தேவன் நம்மை விட்டு விலகாதபடிக்கு, நம்மை விட்டு தூரம் செல்லாதபடிக்கு அவர் ஒரு அனுகூலமான துணையாக இருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. இதை நீங்கள் இந்த புதிய நாளில் விசுவாசிப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற ஆபத்து நேரத்தில் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் அனுகூலமான துணையாக இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதீர்கள். தேவன் நமக்கு அடைக்கலத்தையும் பலனையும் துணையுமாய் இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்த வல்லவராக இருக்கிறார். உங்களை தாயின் கருவின் உருவானது முதற்கொண்டு உருவாகும் முன்பே உங்களுக்கு தேவன் அடைக்கலமாகவும் பலனாகவும் அனுகூலமான துணையுமாக இருந்தார். தாயின் கற்பத்தில் இருந்ததினவே நாம் குழந்தைகளாக இந்த பூமியில் பிறந்தோம். அவர் ஒவ்வொரு நாளிலும் நமக்கு அடைக்கலமாகவும் பலனாகவும் அனுகூலமான துணையுமாகவும் ஆபத்து நேரத்திலெல்லாம் இப்படிப்பட்ட துணையாய் இருந்து தேவன் உங்களை இந்நாள் வரைக்கும் நடத்தி இருக்கிறார். இனிமேலும் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் எனக்கு அடைக்கலமானவர், பலனானவர், எனக்கு துணையானவர் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் விசுவாசித்து நீங்கள் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு விற்கிறாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிற இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அடைக்கலமாக பலனாய் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருந்து நீர் மட்டுமாய் நடத்தி வந்தீங்கள். அதற்காக நன்றி. இனியும் நடத்த போகிறதற்காக நன்றி. இந்த புதிய நாளில் ஒருவேளை அநேகருடைய வாழ்க்கையில் பலனில்லாத சூழ்நிலைகள், பாதுகாப்பற்ற சூழ்நிலைகள், ஆபத்து நிறைந்த சூழ்நிலைகள் இருக்கும் என்றால் இந்த வார்த்தையின் பிரகாரம் நீர் அடைக்கலமாய் இருந்து, நீர் பலனாய் இருந்து, அனுகூலமாய் இருந்து, அவர்கள் துணையாய் இருந்து நீர் ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலிருந்து அவர்களை விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமேன்.